வெனிசுலாவில் நடந்ததை விட ஈரான் மீதான தாக்குதல் மிக மோசமாக இருக்கும் என்று இரண்டாவது முறை அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதே சமயம் அவர் கடைசியாக கூறிய வார்த்தைகள் ஈரான் மக்களை அதிர வைத்திருக்கிறது. ஈரானில் அரசுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் ஒரு மாதத்தை எட்டவுள்ளது. இந்த போராட்டத்திற்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்திருந்ததால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல் தற்போது உச்சத்தை எட்டியுள்ளது. போராட்டக்காரர்களை ஒடுக்கினாலோ அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினாலோ கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதிபர் டிரம்ப். அது மட்டுமின்றி அமெரிக்க போர் கப்பல்கள் ஈரான் கடற்பகுதிக்கு அனுப்பி வைத்து அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். இதற்கிடையே அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் என்பதால் ஈரானில் உச்சபட்ச தலைவர் அலி கமேனி சுரங்கப்பாதையில் பதுங்கிவிட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் ஈரானில் நடக்கும் போராட்டம் முடிவுக்கு வரவில்லை, தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில்தான் மீண்டும் அதிபர் டிரம்ப் இரண்டாவது முறையாக ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த விவகாரம் குறித்து பேசிய அவர், அமெரிக்காவின் கடற்படை ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றும், இந்த கடற்படையை ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வழி நடத்தி பயணிப்பதாகவும், வெனிசுலாவுக்கு அனுப்பப்பட்ட படையை விட இது மோசமான படை என்று கூறி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமின்றி வெனிசுலாவை போல ஈரானும் விரைவில் உடன்படிக்கைக்கு வரும் என்ற நம்பிக்கையில் இருப்பதாகவும், அதுவே அவர்களுக்கு நன்மை என மறைமுகமாக எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். சமீபத்தில் அமெரிக்காவின் அறிவுறுத்தலை ஈரான் ஏற்காததால் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தப்பட்டது. அடுத்த தாக்குதல் வெனிசுலாவில் நடத்தப்பட்டதை விட மிக மோசமாக இருக்கும், அவ்வாறு நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என ஈரானை இரண்டாவது முறையாக டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.